போரினால் எந்த விதமான பலனும் யாருக்கும் ஏற்பட போவதில்லை. நேற்று ஒரு குழந்தையினுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை ஸ்டாப் த வார்ன்னு சொல்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு புரியுது. ஆனால் அந்த குழந்தையினுடைய கண்களில் போரின் தாக்கம் தெரியுது. இந்திய பிரதமருக்கு ட்ரம்ப்புக்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு அவர் தான் சொல்கிறாரு. ரஷ்யன் பிரசிடென்ட்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு அவர் தான் சொல்கிறாரு. இப்போ நெட்டன்யாஹுகிட்ட போய் இப்போ தான் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ ஏன் இந்திய பிரதமர் தலையிட்டு போரை நிறுத்த மாட்டாரு? போரை நிறுத்தி இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகள் இருந்தாவது மக்களை 80% இந்துக்களை காப்பாற்றலாம்ல. ட்ரம்ப் தான் யார் பேச்சையுமே மதிக்க மாட்டாரு. அவள் மதிக்க மாட்டாருன்னா அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்குது? எல்லாரோடையும் போய் கட்டிப்பிடிச்சு வைத்தியம் பண்ணுறீங்களா? அப்போ உனக்கு என்ன மதிப்பு இருக்குது? சும்மா இப்போ படத்துக்காக ஃபோட்டோக்காக போஸ்ட் கொடுத்தீங்களா? ரியலாக அவங்களுக்கு மதிப்பு இல்லை. அவங்கள யாரும் மதிக்கிறது இல்லை. அப்போ ஒரு விஸ்வகுருவை மதிக்க மாட்டான் அப்படின்னா அப்போ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க? ஈரான் முடிவு பண்ணிட்டாங்க, எங்களுடைய சுப்ரீம் லீடரை இழந்தாச்சு, நீ நாங்களே செத்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க ஈரான். அப்போ ஈரானை அமைதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் வடகொரியாவுக்கும் தான் ஈரானை அமைதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்தியா சைடு எடுத்ததுனால, அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் சைடு எடுத்ததுனால இந்தியா பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்போ இந்தியா லாஸ்ட் த குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷன். வடகொரியனுக்கு ஆபத்து இருந்தால் நான் போரில் தலையிடுவேன், வடகொரிய அதிபர் சொல்கிறார். அமெரிக்கன்ஸுக்கு ஏதாவது நடந்தால் அமெரிக்கா சும்மா விடாது, நொறுக்கி அள்ளிடும் சொல்கிறாரு அமெரிக்கன் அதிபர். ஆனால் இந்தியர்களுக்கு ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு ஆளே இல்லை, நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாதியே இல்லைன்ற நிலைமை இருக்கிறது. அப்போ இவ்வளவு நாடுகளுக்கு சென்று ஒவ்வொரு தலைவர்களையும் கட்டிப்பிடித்து நீங்கள் பேசியது என்ன? நீ பேசுனது அவனுக்கு புரிஞ்சிருக்காது, அவன் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆசிஸ். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் நடந்துகிட்டு இருக்கு. எண்ணெய் விலை, கச்சா எண்ணெய் விலையெல்லாம் அதிகமாக உயரும், பெட்ரோல்லாம் உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு உதவ ரஷ்யாலாம் தயாராக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இந்த வார் அடுத்த கட்டமாக எப்படி போகும்? இப்போ இருக்கக்கூடிய பெட்ரோல் விலை இன்னும் அதிகபட்சமாக போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாங்க, போரினால் எந்த விதமான பலனும் யாருக்கும் ஏற்பட போவதில்லை. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் இன்னுயிரை இழக்கக்கூடிய நிலை தான் ஈரான்லேயும் இஸ்ரேல்லையும் ரெண்டு பக்கமும். நேற்று ஒரு குழந்தையினுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை ஸ்டாப் த வார்ன்னு சொல்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு புரியுது. ஆனால் அந்த குழந்தையினுடைய கண்களில் அந்தளவுக்கு அந்த போரின் தாக்கம் தெரியுது. இதை பார்க்கக்கூடிய மனிதநேயர்கள் இந்த மாதிரியான ஒரு போர் வெறியை தடுத்து நிறுத்தி இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய வேண்டுகோள். லட்சக்கணக்கான மக்கள் இந்தியர்கள் நீங்கள் கல்ஃபில் இருக்காங்க, ஜிஇசியில் இருக்காங்க, சவுதியில் இருக்காங்க, குவைத்தில் இருக்காங்க, ஏமனில் இருக்காங்க, கத்தாரில் இருக்காங்க, யுஏஇயில் இருக்காங்க. இத்தனை பேரும் அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்காங்க, ஈரான்லேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இத்தனை பேர் இந்தியர்களுக்கும் நம்மளுக்கு நம்ம நாட்டில் போக்குவரத்துக்கு பிரச்சனையாக இருக்குது, ஆயில் பிரச்சனை இருக்குது, பெட்ரோலியம் க்ரூடு வர்றதில் சப்ளையில் பிரச்சனை இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகள் அதிகமாக இருக்குது. இது அவர்களுக்கு உயிரிழப்பு, பொருளாதார இழப்பு, நம்மளுக்கு பொருளாதார இழப்பு. அதே நேரத்தில் நம்ம மக்கள் சேஃபாக வாழணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியா இந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கணும். இந்திய பிரதமருக்கு ட்ரம்ப்புக்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு அவர் தான் சொல்கிறாரு. ரஷ்யன் பிரசிடென்ட்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு அவர் தான் சொல்கிறாரு. சைனா பிரசிடென்ட்டை போய் நேரடியாக பார்த்துருக்காரு, செல்வாக்கு இருக்குது. இப்போ இத்தனை செல்வாக்கு இப்போ நெட்டன்யாஹுகிட்ட போய் இப்போ தான் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ ஏன் இந்திய பிரதமர் தலையிட்டு போரை நிறுத்த மாட்டுறாரு? ஏன் நிறுத்த மாட்டுறாரு? போரை நிறுத்தி இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகள் இருந்தாவது மக்களை 80% இந்துக்களை காப்பாற்றலாம்ல. 80% இந்துக்கள் தானே அஃபெக்ட் பண்ணுறாங்க. பெட்ரோல் டீசல் விலை கூடுனா, அதனால் ஏற்படக்கூடிய லாஜிஸ்டிக் காஸ்ட் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூடுச்சுன்னா, அதனால் ஏற்படக்கூடிய விலைவாசி, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம், கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸு, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷிட்டு, ரூபாயுடைய மதிப்பிழப்பு, இத்தனையும் நிறுத்தலாம். நான் என்ன பண்ணலாம்? கட்டிப்பிடி வைத்தியம் பார்த்த மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தனக்கு ட்ரம்ப்பை சொன்னால் ட்ரம்ப்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னாங்களா இல்லையா? நெட்டன்யாஹு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஈரானும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரஷ்ய அதிபர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ இதெல்லாம் சைனா அதிபரும் உங்களுக்கு ஃப்ரெண்டு.
எல்லார்கிட்டையும் பேச வேண்டியதானே, ஃபோன் எடுத்து ஹலோ மிஸ்டர் ட்ரம்ப் ப்ளீஸ் ஸ்டாப் த வார், நாங்கள்லாம் பாதிக்கப்படுறோம், எங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தியா, வாரம் நிறுத்தியா, பேச்சுவார்த்தையில் வாங்கயா அப்படின்னு சொல்லலாம்ல. ட்ரம்ப் தான் யார் பேச்சையுமே மதிக்க மாட்டுறாரு. அப்போ மதிக்க மாட்டுறாருன்னா அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்குது? எல்லாரோடையும் போய் கட்டிப்பிடிச்சி வைத்தியம் பண்ணுறீங்கள, அப்போ உனக்கு என்ன மதிப்பு இருக்குது? சும்மா இப்போ படத்துக்காக ஃபோட்டோக்காக போஸ்ட் கொடுத்தீங்களா? ரியலாக உங்களுக்கு மதிப்பு இல்லை, உங்களை யாரும் மதிக்கிறதில்ல. அப்போ இந்தியாவுன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை, சைனாவுக்கு அடுத்து வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் கொண்ட நாட்டை, ஒரு விஸ்வகுருவை மதிக்க மாட்டான் அப்படின்னா அப்போ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க? இந்த போரை நிறுத்தணுமா இல்லையா? இப்போ வடகொரியா உள்ளே வருது, வடகொரியா வந்து என்ன சொல்கிறான், எங்கள் வடகொரியன்ஸுக்கு ஆபத்து நேர்ந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், we will enter into the war சொல்கிறான்னா. ஈரான் வந்து 9 வடகொரியாவுக்கு சமானம், 9-10 வடகொரியாவுக்கு சமானம் சொன்னார் அவர் நெட்டன்யாஹூ. அப்போ வடகொரியா உள்ளே வந்தான்னா போருடைய தன்மை விரிவடையும். ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா நான் வந்து வார நிறுத்தி இல்லைன்னா நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், நான் நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்லாம் நான் வந்து ஐ வில் டேக் த கண்ட்ரோல், இல்லைன்னா ஏதாவது வந்துடும் அப்படின்னு ரஷ்யா தலையிடுது. 2வது. 3வது, சைனா ஆல்ரெடி 17 ஏர்க்ராஃப்டில் ஆயுதங்களை அனுப்பியாச்சு. அப்போ இது வந்து குளோபலைஸ்டு வாராக மாறுச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்திற்குமே இது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த பாதிப்பு யாருனால் வந்தது? நெட்டன்யாஹூ என்ற ஒரு தனி மனிதனுடைய வெறியினால், அதிகார வெறியினால், எல்லைகளை விரிவாக்கக்கூடிய வெறியினால் வந்த போர் தான் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமாக ட்ரம்ப்பை வந்து களத்தில் இறக்கி ட்ரம்ப்பை இதில் இன்வால்வ் பண்ணி இன்றைக்கி அமெரிக்கா மக்களையுமே வந்து, அமெரிக்காவில் நம்ம இந்தியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்போ அவர்களது எதிர்காலம் பாதிக்கக்கூடிய அளவில், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீக்காகிற அளவில் இன்றைக்கி காங்கிரஸும் டெமோக்ராட்டையும் ரிப்பப்ளிகன்ஸும் இன்றைக்கி ட்ரம்ப்பை எதிர்க்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி போயிருக்கு. $50 பில்லியன் இந்த போருக்காக அலாட் பண்ண சொல்கிறாரு ட்ரம்ப்பு. இன்றைக்கி காங்கிரஸ் அதை அப்ரூவ் பண்ணுமா இல்லையான்னு தெரியாது. அப்ரூவ் பண்ணலைன்னா கூட இவர் அப்ரூவ் பண்ணுவார், பிரசிடெண்ட்டு தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி. அப்போ இந்த போர் தொடர்ந்தால், இந்த போரினால் ஏற்படக்கூடிய இழப்பு, ஈரான் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, எங்களுடைய சுப்ரீம் லீடரை இழந்தாச்சு, நீ நாங்களே செத்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி அடிச்சிட்ருக்கான் ஈரான். அப்போ ஈரானை அமைதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் வடகொரியாவுக்கும் தான் ஈரானை அமைதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்தியா வந்து சைடு எடுத்ததுனால, அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் சைடு எடுத்ததுனால இந்தியா பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்க. அப்போ இந்தியா வந்து லாஸ்ட் த குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷன். நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷனை யூ லாஸ்ட் பிகாஸ் யூ டேக்கன் த சைடு வித் அமெரிக்கன். யூ லாஸ்ட் தி ஃபாரின் பாலிசி, யூ காம்ப்ரமைஸ் தி ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி பை அலைனிங் பை சைடிங் வித் ஸ்லேவ் டாரிஃப் வித் யூஎஸ்ஏ. அப்போ இத்தனையும் பண்ணிவிட்டு ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்போ ஒரு எதுவுமே இல்லை, ஒரு வார் நடக்குது, இத்தனை லட்சக்கணக்கான இந்தியர்கள் வந்து இந்த நாடுகளில் இருக்காங்க, அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? வடகொரியனுக்கு ஆபத்து இருந்தால் நான் போரில் தலையிடுவேன், வடகொரிய அதிபர் சொல்கிறார். அமெரிக்கன்ஸுக்கு ஏதாவது நடந்தால் அமெரிக்கா சும்மா விடாது, நொறுக்கி அள்ளிடும் சொல்கிறாரு அமெரிக்கன் அதிபர். இஸ்ரேலேட்ஸுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்கள் இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டோம், அடுத்த தலைவரையும் கொல்லுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் இந்தியர்களுக்கு ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு ஆளே இல்லை, நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாதியே இல்லைன்ற நிலைமை இருக்கிறது. அப்போ இவ்வளவு நாடுகளுக்கு சென்று ஒவ்வொரு தலைவர்களையும் கட்டிப்பிடித்து நீங்கள் பேசியது என்ன? நீ பேசுனது அவனுக்கு புரிஞ்சிருக்காது, அவன் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அப்போ என்ன ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்தியில் பேசி. அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் பேசினாதாவது அவங்களுக்கு புரிஞ்சாவது வந்துருக்கும், ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பாக வந்துருக்கும். இந்தியில் பேசுகிறேன்னு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழில் பேசினா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி தமிழில் இங்கிலீஷில் பேசுகிறீங்களா, இங்கிலீஷில் பேசினா தான் ஜெயிக்க முடியும்னு. இந்தியில் பேசினா கதை நடக்காது, இந்தியில் பேசினா இவங்க ரொம்ப எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தமிழில் பேச வச்சோம்ல. நீ இப்போ வெளிநாட்டுக்கு போயாவது இங்கிலீஷில் பேசியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டியாவது ஏற்பட்டுருக்கும்ல உலக தலைவர்கள் மத்தியில். நீ இந்தியில் பேசுனா, நீ ஃபோன் அடித்தாலே இவன் இந்தியில் பேசுவார், நம்மளுக்கு ஒன்றும் புரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அது யூ வில் நெவர் கெட் அ இம்பார்ட்டன்ஸ். த வே இன் விச் யூ ட்ரீட் அதர் பீப்புள் இன் இந்தியா
those who do not know Hindi, you are treating like illiterates. அது மாதிரி தானே உன்னையே ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கே இங்கிலீஷ் பேச தெரியாத ஒரு பிரதமரை எப்படி ட்ரீட் பண்ணுவான்? இப்போ உன்னை இல்லிட்ரேட்டாக தான் ட்ரீட் பண்ணுவான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பு ஒரு தலைவராக இருக்கிறவருக்கு தேவை என்பதை இன்றைக்கி இந்தியா உணர்ந்திருக்க வேண்டும். ஓகே, இல்லைன்னா இந்தியர்களுக்கான ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அந்த நாட்டுக்கு தான் ஆதரவாக இருக்கணும். அமெரிக்காவில் இருக்க இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு தான் ஆதரவாக இருக்கணும். குவைத்தில் இருக்கவங்க, சவுதி அரேபியாவில் இருக்கவங்க, ஜிஇசியில் இருக்கவங்க, கத்தாரில் இருக்க இந்தியர்கள் அந்தந்த நாட்டுக்கு தான் ஆதரவாக இருக்கணும். நம்ம ஓவராலாக வி ஆர் கிரிட்டிசைசிங் இதை கரண்ட் சுச்சுவேஷன், யார் பக்கம் ரைட்டு யார் பக்கம் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் போரினால் எந்த விதமான சமாதானமும் ஏற்படாது, போரினால் வளர்ச்சி வராது, போரினால் அழிவு தான் வரும் என்பது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இந்த போர் தொடர்ந்துகிறது என்று சொன்னால் அது அந்தந்த நாடுனுடைய அதிகார பசி, இயற்கை வளங்களை கொள்ளையெடுக்கக்கூடிய வெறி, ஆயிலு, கோல்டு, தாது மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸு, ரேர் எர்த் மினரல்ஸை கொள்ளையடிக்கக்கூடிய அதிகார பசி, இந்த பசியின் காரணமாக லட்சக்கணக்கான மக்களின் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இது நிறுத்தப்பட வேண்டும். ப்ரொலாங்கடு வாரை தான் போகும் போல் தெரியுது. ப்ரொலாங்கடு வாரனால் யாருக்கு எந்த பலனும் கிடையாது. வார் இல்லாத போர் இல்லாத உலகம் உருவாகணும் அப்படின்றது தான் நமக்கு ஜீசஸும் அல்லாவும் புத்தரும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த அன்பு நெறி, ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் அன்பு நெறியை இவங்க எல்லாரும் விட்டுட்டு ஆயுதங்களை தூக்கிட்டு, மிசைல்ஸை வச்சுக்கிட்டு, நியூக்ளியர் வெப்பனை வச்சுக்கிட்டு சண்டை போடுறதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை அவங்க உணர வைக்கக்கூடிய இடத்துல ஒரு வல்லமையுள்ள ஒரு தலைவர்கள், உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி இல்லையே அப்படின்னு நினச்சினா இன்றைக்கி நமக்கு வருத்தமாக இருக்குது. தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி அமையும்னு சொல்லி மோடி சொல்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சின்னு சொல்கிறார். ஆனால் பாஜக என்டிஏ ஆட்சிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இப்போது என்டிஏ ஆட்சி பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. இன்றைக்கு அவர் ராஜினாமா செய்ய போகிறாரு அப்படிங்கிற தகவல், மாநிலங்களவை உறுப்பினருக்கு போட்டியிட போகிறாரு அந்த தேர்தல். பீகாரில் நான் ஏற்கனவே சொன்னேன், எலெக்ஷன் முடிஞ்சோடனே நிதிஷ்குமாரை தூக்கிடுவாங்கன்னு. தூக்கிட்டாங்களா? இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டாரா? எம்பியாக போகிறாரா? அன்றைக்கி சொல்லி முடிஞ்சா? இது நான் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே நான் சொன்னேன். நான் அவராக விருப்பப்பட்டு தானே என்ன விரும்பி, அதாங்க கணக்கு. நிதிஷ்குமாரை தூக்குறது தாங்க கணக்கு. அப்போ என்ன அர்த்தம்? என்டி ஆட்சி கிடையாது, பிஜேபி ஆட்சி. அப்போ தேர்தல் முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க 2 வருஷம் தான் இருக்கணும், 1 வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் ராஜினாமா 1 வருஷம் இரு, உனக்கு கரெக்டான நேரம் வருமோ உன்னை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவரை கைக்குள்ளே போட்டு, நீ உனக்கு வயசாகி போச்சு, வேலை விடியா, நீ உன் மகனுக்கு வேணால் துணை முதலமைச்சர் பதவி தர்றோம், நீ டெல்லியில் போய் சும்மா ரெஸ்ட் எடு அப்படின்ட்டான். சொல்லி முடிஞ்சா? அப்போ என்ன அர்த்தம்? என்டிஏ சர்க்கார், நிதிஷ்குமார் சர்க்கார் முடிஞ்சு இன்றைக்கி பிஜேபி சர்க்கார் டைரெக்டாக பிஜேபியினுடைய சீஃப் மினிஸ்டர் வரப்போகிறாங்க. முடிஞ்சா? இங்கே எடப்பாடி அப்படி தான். எடப்பாடியே முதலமைச்சர் ஆனாலும் அவர் என்டிஏவினுடைய பிஜேபியினுடைய பொம்மை முதலமைச்சராக இருப்பார். அந்த பொம்மை முதலமைச்சர் 6 மாதத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு போவார். ஜெயிலுக்கு போன உடனே பிஜேபியிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார். ஓகே, அப்போ பிஜேபியினுடைய ஆட்சியை கொள்ளைப்புறத்தின் வழியாக கொண்டு வருவதற்கு அதிமுகவை அடிமைப்படுத்தி, அதிமுக டிசிஷன் எடுக்க என்டிஏ ஆட்சி தான் நடக்கும்னு போன மீட்டிங்கில் பிரதமர் என்டிஏ ஆட்சி தானே சொன்னார். பிரதமர் என்டிஏ ஆட்சி தான் சொல்கிறார். போன மீட்டிங்கில் எடப்பாடி என்டிஏ ஆட்சி தானே சொன்னார். எடப்பாடி அதிமுக பெரும்பான்மை அதிமுக நீங்கள் சொன்னார். நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர் பேசுனதை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னார். எடப்பாடி அந்த லெவலுக்கு போயிட்டார். அப்போ நீங்கள் கூட இருக்கவன் அத்தனை பேருமே யார்? எல்லாமே சிபிஐ கேஸில் மாட்டினவன். ஓகே, எல்லாமே சிபிஐ கேஸில் மாட்டினவங்களா பக்கத்தில் வச்சுருக்கீங்க. அப்போ எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? ஆனால் இப்போ தொகுதி பங்கீடில் சிக்கல் இருக்குது, நான் அமித்ஷாவை போய் பார்த்துக்கிறேன்னு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருக்கிறார்ல, அடிபடிந்து போகலை இல்லையா? ஆமாம், இப்போ அமித்ஷா போய் ஏன் பார்க்க போனீங்க? தொகுதி பங்கு சிக்கல்லாம் அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கணும். அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கணும். எங்கே வர? அதிமுக தலைவர் அலுவலகத்துக்கு அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கணும். அமித்ஷாயோ இங்கே வாயா கிளம்பி, உங்களுக்கு தொகுதி கொடுக்குறது நான், அதிமுக நான் தான் கூட்டணி தலைவர். அமித்ஷாவாவது மோடியாவது
யாராக இருந்தாலும் இங்கே வா சொல்லியிருக்க முடிஞ்சா எதுக்கு இங்கேருந்து ஓடுறீங்க இங்கே? அப்போ யார் கூட்டணி யார்கிட்ட இருக்குது கூட்டணி? ஏடிஎம்கே கூட்டணி என்டிஏ கூட்டணியில் மெர்ஜ் ஆகி போச்சு. என்டிஏ கூட்டணி அப்படின்னா அது பிஜேபி கூட்டணி. பிஜேபியினுடைய ஆட்சி தான் இங்கே வரப்போகுது. அப்போ இப்போ யாருக்கு யாருக்கும் போட்டி? திரு மு க ஸ்டாலின் சொன்னது மாதிரி தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் தான் போட்டி. அப்போ வட இந்திய கட்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிக்கும் தான் போட்டி இன்றைக்கி. அதுக்காக நிதிஷ்குமாரே எடப்பாடியும் ஒன்றா பார்க்க முடியுமா? அந்த நிலைமை எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், என்னங்க நிதிஷ்குமாருக்காவது கொஞ்ச நாள் சீஃப் மினிஸ்டராக இருந்தாருங்க. இவர் ஏறின உடனே தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஒரு கேஸை தூக்கி உள்ளே போடலாம். ஏற்கனவே சட்டம் இருக்கா இல்லையா? சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவார்? அவங்க கேட்குறவங்களுக்கு சீட்டு தரமாட்டார், லொல்லு பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க? டைரெக்டாக இடி ரைடு போட்டு சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி கேஜ்ரிவால் உள்ளே வச்சிங்களா இல்லையா? சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போதும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாச்சுன்னா ஜோலி முடிஞ்சு. அடுத்து ஒரு ஆளை போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. என்ன பண்ணுவீங்க? அதனால் மக்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வேணுமா இல்லை மோடி ஆட்சி வேணுமான்றதை முடிவு பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.